ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான கம்ப்யூட்டருக்கு தேவையான கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, மெயினா வந்து ஷார்ட்கட் கீஸ்ல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 to 3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ற பிளேஸா வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல வந்து ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும் பாத்தீங்களா? F1, F2, F3ன்னு சொல்லிட்டு F12 வரையும் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் கீஸ்க்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து எதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ F1 கீ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப் அப்படின்னக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். நார்மலா ஒரு எக்ஸல், வேர்ல்டு எதா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா, பவர் பாயிண்ட் எது எடுத்தாலுமே F1 கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல வந்து உங்களுக்கு காலத்துல வந்து ஒரு ஹெல்ப்ன்ற ஒரு காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து F1 கீ வந்து யூஸ் ஆகுது. F2 பார்த்தோம் அப்படின்னா renames a selected file or folder or edits Excel formulas. நார்மலா வந்து பார்த்தோம்னா எக்ஸல்ல பார்த்தோம்னா ஃபார்முலாவை எடிட் பண்றதுக்கு F2 யூஸ் பண்ணோம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது வேற ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். அதை ரீநேம் பண்ணணும்னாலுமே அதை கிளிக் பண்ணி F2 கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீநேம் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ F2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீநேம்ஸ் எ செலக்டட் ஃபைல் இன் அ ஃபோல்டர் ஆர் எடிட் எக்ஸல் ஃபார்முலாஸை வந்து எடிட் பண்றதுக்கு வந்து F2 ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. F3 பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன்ஸ் சர்ச் இன் ப்ரௌசர்ஸ் ஆர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். நார்மலா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் சர்ச் வந்து ஓப்பன் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா F3 ஃபங்க்ஷன் வந்து நார்மலா யூஸ் ஆகுது. F4 பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்ஸ் லாஸ்ட் ஆக்ஷன். எக்ஸல்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா என்ன பண்ணோமோ அந்த ஆக்ஷனை கொண்டு வரதுக்கு வந்து F4 பிளஸ் ப்ரௌசர்ல பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் பார் போறதுக்கு வந்து F4 ஃபங்க்ஷன் கீ வந்து யூஸ் ஆகுது. F5 வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் விண்டோ என்ன வெப் பேஜ் நார்மலா விண்டோஸ் ஓப்பன் பண்ணாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு F5 கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ F5 ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ரெஷ் த கரண்ட் விண்டோஸ் அப்படி இல்லைன்னா கரண்ட் வெப் பேஜுக்கு வந்து யூஸ் ஆகுது F5. F7 பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஒரு வேர்ட் டைப் பண்றோம், அதுக்கான ஸ்பெல்லிங் இல்ல கிராமர் பார்க்கறதுக்கு வந்து F7 வந்து யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன் கீ F7 வந்து பார்த்தோம்னா செக் ஸ்பெல்லிங் இல்ல கிராமர் இதெல்லாம் MS ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே. ஓகேங்களா? F10 பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவேட்ஸ் மெனு பார் ஆர் ஓப்பன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் ஆகுது. நார்மலா வந்து F10 கிளிக் பண்ணீங்கன்னா மேல எல்லாத்துலயுமே வந்து அது அந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாப்அப் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் மெனு பார் ஆர் ஓப்பன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷோ ஆகிறது வந்து F10 கீ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இதே ஷிஃப்ட் F10 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்ட் ஆஸ் ஏ ரைட் கிளிக், அதாவது நார்மலா மவுஸ் மூவ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா ஒரு ஆப்ஷன் வந்து பாப்அப் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வந்து ஷிஃப்ட் F10 யூஸ் பண்ணாலுமே அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும் போதுமே உங்களுக்கு வந்து சேம் ரைட் கிளிக் பண்ணா என்ன பாப்அப் வருமோ அந்த பாப்அப் வந்து ஷிஃப்ட் F10லயுமே வந்து உங்களுக்கு பாப்அப் வரும். ஓகேங்களா? F11 பார்த்தோம் அப்படின்னா என்டர்ஸ் எக்ஸிட்ஸ் ஃபுல் ஸ்கிரீன் மோட் இன் ப்ரௌசர்ஸ்ல வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரீனாவும் என்டர் ஆகிறதுக்கும் பிளஸ் வந்து அதே F11 கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? நார்மலா ஒரு ஸ்லைட் ஷோலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து F11 யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரீனாகவும் திருப்பி F11 இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எக்ஸிட் ஆகவும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரௌசர்ல. F12 பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் சேவ் அஸ் டயலாக், ஒரு வேர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் F12 கிளிக் பண்ணும்போது. இது ப்ரௌசர்ல நம்ம ஏதாவது சர்ச் பண்றோம் மற்றதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து F12 யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். டெவலப்பர் டூல்ஸ்னா அதுல ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் கோடிங்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து டெவலப்பர் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரௌசர்ல F12 யூஸ் பண்ணும்போது டெவலப்பர் டூல் யூஸ் ஓப்பன் ஆகும். வேர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது ஃபுல்லாவே பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் கீஸ்க்கான ஒரு ஷார்ட்கட்ஸ் கீஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஷார்ட்கட் கீஸ். ஓகேங்களா? Alt F எதுக்கு யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு ஆப்ஷன் இந்த கரண்ட் ப்ரோக்ராம். நார்மலா ஒரு வேர்டு எக்ஸல் எதுவாக இருந்தாலுமே Alt F யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபைல் ஆப்ஷன் ஃபைல் சேவ் எடிட் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து Alt F. Alt E என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இந்த கரண்ட் ப்ரோக்ராம். கரண்டா இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸலா வேர்ட் எதுவாக இருந்தாலுமே Alt E பார்த்தோம்னா அதுல எடிட் ஆப்ஷனுக்கு வரதுக்கு வந்து Alt E யூஸ் பண்றது. கண்ட்ரோல் ஏ நார்மலா வந்து எல்லாருக்குமே தெரியும். கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணாவே ஓவராலா இருக்கக்கூடிய ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து காப்பி ஆயிடும். விச் மீன்ஸ் காப்பி மீன்ஸ் செலக்ட் ஆயிடும். எல்லா டெக்ஸ்ட் வேர்டு எல்லாமே எதுவா இருந்தாலுமே கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த வேர்டா இருந்தாலும் எக்ஸலா இருந்தாலுமே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும்.
கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா கட் த செலக்டட் ஐட்டம்ஸ். ஒரு குறிப்பிட்ட டிராக் பண்ணி இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் டெலிட்ன்றது வந்து கட் த செலக்டட் ஐட்டம்ஸ். சேம் அதே மீனிங் தான். கண்ட்ரோல் சி பார்த்தீங்க அப்படின்னா காப்பி த செலக்டட் ஐட்டம்ஸ். நம்ம சேம் கண்ட்ரோல் எக்ஸ் மாதிரி தான் கண்ட்ரோல் சியுமே. ஓகேங்களா? கண்ட்ரோல் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிடும். எந்த இடத்துல பேஸ்ட் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் சி பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கும். அந்த இடத்துல இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணாது. அது அங்கேயே தான் இருக்கும். பிளஸ் வந்து காப்பி ஆயிக்கும். ஓகேங்களா? கண்ட்ரோல் வி கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? இதுல கண்ட்ரோல் டெலிட்டும் கண்ட்ரோல் எக்ஸும் ஒண்ணு. அந்த செலக்டட் ஐட்டம்ஸை வந்து டெலிட் பண்றதுக்கு, அதாவது கட் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் டெலிட் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் சியும் கண்ட்ரோல் இன்சர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செலக்ட் பண்ண ஒரு ஐட்டத்தை வந்து காப்பி பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் சியும் கண்ட்ரோல் இன்சர்ட் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ஷார்ட்கட்டா வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் கீஸ். அதே மாதிரி பேஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்சர்ட்டும் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பேஸ்ட் செலக்டட் ஐட்டம்ஸ் நம்ம காப்பி பண்ண அந்த செலக்டட் ஐட்டம்ஸ் வந்து பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் இன்சர்ட் அப்படின்னு கூடிய ஒரு ரெண்டு ஆப்ஷனுமே வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஷார்ட்கட் கீஸ். ஓகேங்களா? இதே ஹோம் பட்டன் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டேக் த யூசர்ஸ் டு த ஸ்டார்ட் ஆஃப் த கரண்ட் லைன். எப்ப எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த பிளேஸ்க்கே கொண்டு போறதுக்கு வந்து ஹோம் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அதே ஏ டு இசட் பேசிக்ஸ்ல இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஹோம் கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் பேஸ்க்கு வந்துடும். கண்ட்ரோல் ஹோம் கிளிக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்டோட பிகினிங்க்கு வந்துடும். ஓகேங்களா? கோ டு த பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட்க்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? பிகினிங்க்கு வர்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஹோம், அதாவது டாக்குமெண்ட்டுக்கு. எண்டு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் லைன், ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனோட எண்டுக்கு போறதுக்கு வந்து எண்ட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் எண்டு யூஸ் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்லயே இருக்கக்கூடிய கடைசி எண்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5th லைனுக்கு எண்டுக்கு வரதுக்கு கண்ட்ரோல் எண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த லைனோட எண்டுக்கு ஒரே ஃபர்ஸ்ட் லைனோட எண்டுக்கு போனோம்னா கண்ட்ரோல் எண்டு கொடுக்கும். சாரி, வெறும் எண்டு கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் லைனோட எண்டுக்கு வந்து வந்துடும். கண்ட்ரோல் எண்டு கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்டோட எண்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் ஹோம் கிளிக் பண்ணும்போது ஹைலைட்டிங் ஃப்ரம் த ப்ரிவைலிங் பொசிஷன் டு த ஸ்டார்ட் ஆஃப் த லைன். ஓகேங்களா? அந்த ஸ்டார்ட் ஆஃப் த லைன்ல இருந்து ஃபுல்லாவே வந்து ஹைலைட் பண்ற பொசிஷன் வந்து ஷிஃப்ட் ஹோம். ஷிஃப்ட் எண்டு கொடுக்கும்போது எண்ட் ஆஃப் த லைனை வந்து ஹைலைட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஃப்ரம் ப்ரிவைலிங் பொசிஷன் டு த எண்ட் ஆஃப் த லைன். இது வந்து ஷிஃப்ட் எண்டு, ஷிஃப்ட் ஹோம். ஓகேங்களா? ஹோம்னும் போது ஸ்டார்ட், எண்டுன்னும் போது எண்ட் ஆகுறது. ஓகேங்களா? கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஹேரோ அந்த மார்க் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல இருக்கும். கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஹேரோ கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் ஒன் டேர்ம் டு த லெஃப்ட் அட் எ டைம். ஒரே நேரத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேர்ம் வந்து லெஃப்ட் சைட்ல வந்து மூவ் ஆகும். அதே கண்ட்ரோல் ரைட் ஹேரோ யூஸ் பண்ணும்போது ரைட்ல வந்து மூவ் ஆகும் ஒன் டேர்ம். ஓகேங்களா? இப்ப நார்மலா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல என்னென்ன ஷார்ட்கட்ஸ் நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ட் பிளஸ் எஸ்கேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பிட்வீன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆன் த டாஸ்க் பார். அதாவது டாஸ்க் பார்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு வந்து ஒன்னு வந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஆல்ட் பிளஸ் எஸ்கேப். இதே ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டேப் மூணுமே ஒரே நேரத்துல பிரஸ் பண்ணும்போது இட் அலோஸ் யூ டு ஸ்விட்ச் பேக் பிட்வீன் ஆன்கோயிங் அப்ளிகேஷன். அதாவது பேக் சைட்ல வந்து உங்களுக்கு போகும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்விட்ச் பேக் சைடு வருது. ஓகேங்களா? பேக் சைட்ல ஒன்னா போகும். ஓகேங்களா? அதே ஆல்ட் டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் சேம் இதே வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைட்ல ஒன்னொன்னா போகும். சரிங்களா? இந்த ஆல்ட் ஷிஃப்ட் டேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைட்ல இருந்து ஒவ்வொன்னா ஆன்கோயிங் அப்ளிகேஷன், இதுவும் சேம் அதே ஓப்பன் அப்ளிகேஷன். என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லா அப்ளிகேஷனும் ஒன் பை ஒன்னா பார்க்கறதுக்கு ஆல்ட் டேப். ஓகேங்களா? ஷிஃப்ட் பிளஸ் டெலிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலா ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணணும்னா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஷன் டைரக்டா கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா வந்து அந்த இப்போ டெலிட் பண்ண அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே ரீசைக்கிள் பின்ல வந்து போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அங்க போயிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி நீங்க வந்து ரீசைக்கிள் பின்ல போய் டெலிட் பண்ணணும். பட் ஆனா ஷிஃப்ட் டெலிட் யூஸ் பண்ணும்போது நார்மலா ஒரு ப்ரோக்ராமோ ஒரு ஃபைலா இருந்தாலுமே ஷிஃப்ட் டெலிட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாவே வந்து பர்மனண்டா வந்து டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? எதுலையுமே வந்து போய் ஸ்டோரேஜ் ஆகாது. ஆல்ட் F4 யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலா இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸல் வேர்ட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ட் F4 யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் F4 யூஸ் பண்ணா அந்த ஆன்கோயிங் ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் F4 யூஸ் பண்ணும்போது இட் இஸ் யூஸ்டு டு swiftly close a documents or file that currently open. இப்போ ரீசெண்டா இப்போ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஸ்விஃப்ட்லி க்ளோஸ் ஏ டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் F4 யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த ஃபைல் வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இன்னும் என்னென்ன நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்கட் கீஸ் ஆல்ட் பிளஸ் என்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ் ஃபார் த செலக்டட் ஐட்டம் செலக்டட் ஐகான் அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம் ஒரு செலக்ட் பண்ண ப்ரோக்ராம் இல்லைன்னா ஐக்கானை வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஆல்ட் கொடுத்து என்டர் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஆல்ட் பிரிண்ட் ஸ்கிரீன் கிளிக் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இப்போ கரண்ட் பேஜா நம்ம எந்த பேஜ் இருக்கோமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஆல்ட் பிளஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டெலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸோட ரீபூட் பேஜ் அப்படின்னா விண்டோவோட டாஸ்க் மேனேஜர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டெலிட் மூணுமே வந்து யூஸ் அட் டைம்ல வந்து பிரஸ் பண்ணும்போது. ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் எஸ்கேப் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் மெனு நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் மெனுவை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எஸ்கேப் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த ஷார்ட்கட் கீஸ்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வரும். டைமுமே வந்து மினிமமான டைம் தான். ஸோ கொஸ்டின் படிச்சு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால ஷார்ட்கட் கீஸ்ல இருந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ மோர் கரண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேங்களா. நார்மலா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம்னா கண்ட்ரோல் டபிள்யூ கீ வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ் திஸ் கீஸ் டுகெதர் டு க்ளோஸ் த டாக்குமெண்ட். நார்மலா யூஸ் பண்றப்ப நம்ம ஓப்பன் பண்ணி இருக்கிற டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் டபிள்யூ யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் ஹச் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து பாப்அப் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிளேஸ்ல வந்து நான் என் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு நார்மலா 1 or 2னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேனுவலா. சப்போஸ் ஒரு 1000 பிளேசஸ்ல வந்து நான் ஒரு வேர்டு வந்து எக்ஸ்ட்ராவா நான் ஆட் பண்ணணும். ஒரு வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸ்க்கு பதிலாக எஸ்சிக்கு பதிலாக நான் சின்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் ஹச்சை யூஸ் பண்ணி அட்வைஸ் எஸ்சி நம்ம எங்க போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து சிஇயா சேஞ்ச் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு ஃபைனல் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிளேஸ்லயுமே வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஹச் யூஸ் ஆகும். கண்ட்ரோல் யூ பார்த்தோம் அப்படின்னா யூனாவே நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டர்லைன். ஓகேங்களா. இது எல்லாத்துலயுமே வரும். கண்ட்ரோல் யூ பார்த்தோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்றதுக்கோசரம் யூஸ் பண்ற கீ ஷார்ட்கட் கீஸ் தான் வந்து கண்ட்ரோல் யூ. கண்ட்ரோல் ஒய் பார்த்தோம் அப்படின்னா ரிடோ, அதாவது ரீஅப்ளை அன்டன் ஆக்ஷன் அல்ல ரிப்பீட் லாஸ்ட் ஆக்ஷன். ப்ரீவியஸா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அந்த ஆக்ஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கோசரம் யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸ் தான் வந்து எதுனா கண்ட்ரோல் ஒய். கண்ட்ரோல் இசட்ன்றது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா. அண்டு த லாஸ்ட் டெலிட்டட் ஆக்ஷன்ஸ் நம்ம டெலிட் பண்ண ஆக்ஷன்ஸை வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் இசட். ஓகேங்களா. கண்ட்ரோல் F9 கீ எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப கரண்டா யூஸ் பண்ற ஒரு விண்டோவை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து கண்ட்ரோல் F9. அதே கண்ட்ரோல் F10 பார்த்தோம் அப்படின்னா அந்த செலக்டட் பேஜ் மினிமைஸ் பண்ணதை வந்து மேக்சிமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து கண்ட்ரோல் F10. ஓகேங்களா. மினிமைஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் F9, மேக்சிமைஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் F10. ஓகேங்களா. ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் all to equal to அழுத்தும் போது ஓகேங்களா with the help of these keys you can initiate the formula to add all of the above cells. ஓகேங்களா. இது மேல இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்றதுக்கு ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து இனிஷியேட் ஆகும். ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ இது யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் ஜம்ப் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. ரைட் சைடு ஆரோ யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஓ அப்படின்னா ஓப்பன். கண்ட்ரோல் என்னும் போது நியூ டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்றது. ஓகேங்களா. ஓப்பன் ஏ டாக்குமெண்ட் இன் எம்எஸ் எக்ஸல் எல்லாத்துலயுமே வந்து கண்ட்ரோல் என்ன யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நியூ டாக்குமெண்ட் நியூ பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஓன்றது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆப்ஷன். ஆல்ரெடி சேவ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னாலுமே கண்ட்ரோல் ஓ யூஸ் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் ஷோ ஆகி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் பி வந்து பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் இன் எம்எஸ் எக்ஸல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F1 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F1 வந்து யூஸ் ஆகுது. இன்சர்ட் நியூ ஒர்க் ஷீட் we use these keys together. ஓகேங்களா. ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F1 யூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் F3 யூஸ் பண்ணும்போது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஓப்பன் த எம்எஸ் எக்ஸல் ஃபார்முலா விண்டோ. எக்ஸலோட ஃபார்முலா விண்டோ ஓப்பன் பண்றதுக்கு வந்து ஷிஃப்ட் F3 வந்து யூஸ் ஆகுது. ஷிஃப்ட் F5 பார்த்தோம் அப்படின்னா சர்ச் பாக்ஸை ஓப்பன் பண்றதுக்கு ஷிஃப்ட் F5 வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா.
கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் செமிகோலன் யூஸ் பண்ணும்போது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரண்ட் டேட் அண்ட் கரண்ட் டைமை வந்து யூ கேன் என்டர் த கரண்ட் டைம். இதுவுமே வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. கரண்ட் டைம் இல்லை டேட்டை வந்து ஓப்பன் பண்றதுக்கோசரம் ஷார்ட்கட் கீஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் செமிகோலன் யூஸ் பண்ணும்போது கரண்ட் டைம், கரண்ட் டேட் என்டர் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் செமிகோலன். ஓகேங்களா. கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்கை வந்து பேஸ்ட் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கான அந்த வேர்ட்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வெப்சைட் இல்லை ஏதோ ஒரு லிங்க்குக்கு வந்து கோ ஆகணும், ஒரு வெப் ப்ரௌசருக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணி அந்த வேர்டுக்கு வந்து இந்த லிங்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு வந்து கண்ட்ரோல் கே. ஒரு இன்சர்ட் லிங்க் கிளிக் பண்றதுக்கு கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் எஃப் பார்த்தோம் அப்படின்னா சேம் கண்ட்ரோல் ஹச்சுக்கு பார்த்த மாதிரி கண்ட்ரோல் எஃப்மே பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன். அதாவது கண்ட்ரோல் எஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டை சர்ச் பண்றதுக்கு, ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸா இருக்கு, அதுல எனக்கு ஒரு வேர்டு நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அந்த வேர்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே கண்ட்ரோல் ஹச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை நான் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்ட்ரோல் ஹெச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி பார்த்தோம் அப்படின்னா யூஸ் திஸ் கீஸ் டுகெதர் டு ஓப்பன் கோ டு ஆப்ஷன்ஸ் வந்து போறதுக்கோசரம் யூஸ் பண்றது வந்து கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் பி நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கிறத வந்து போல்டு பண்ணி காமிக்கிறதுக்கு, ஓகேங்களா, ஹைலைட், அதாவது போல்டா வந்து பெருசா பண்ணி காமிக்கிறதுக்கு, ஓகேங்களா, பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் பி. F2 ஃபங்க்ஷன் நார்மலா யூஸ் பண்றதுக்கு எடிட் த செலக்டட் செல் யூசிங் திஸ் கீ. அதாவது எக்ஸல்ல F2 வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலா அடுத்தடுத்த பாக்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த பாக்ஸ்ல நான் ஒரு வேர்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த வேர்டை நான் திருப்பியும் ரிப்ளேஸ், அதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸ்ல வச்சுட்டு F2 கிளிக் பண்ணும்போது உங்களால மறுபடியும் வந்து அதை வந்து எடிட் பண்ண முடியும். எடிட் த செலக்டட் செல் யூசிங் திஸ் கீ. ஓகேங்களா. F2. F5 பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் கோ டு எ ஸ்பெசிபிக் ஷெல்லுக்கு, ஸ்பெசிபிக்கான ஒரு செல்லுக்கு போறதுக்கு வந்து F5 யூஸ் பண்ணிக்கலாம். F7 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பெல்லிங் செக் பண்றதுக்கோசரம் பண்றதுக்கு வந்து F7 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஐ பார்த்தோம் அப்படின்னா இட்டாலிக், நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து இட்டாலிக் ஒரு ஸ்லாண்டிங்கா எழுதும் பாத்தீங்களா, இட்டாலிக் ஸ்டைல்ல. ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஐ. நார்மலா இருக்கிறது பார்த்தோம்னா கண்ட்ரோல் பி போல்டு, கண்ட்ரோல் யூ அண்டர்லைன், கண்ட்ரோல் ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்டாலிக் வந்து வர்றதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா டு செலக்ட் த என்டையர் காலம், அந்த காலம் ஃபுல்லாவே செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஷிஃப்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்டையர் ரோ ஃபுல்லாவே செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஸ்பேஸ் வந்து என்டையர் காலம் ஃபுல்லாவே செலக்ட் பண்றதுக்கு, ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா என்டையர் ரோ ஃபுல்லாவே வந்து செலக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா MS எக்ஸல்ல வந்து கண்ட்ரோல் 1 அப்படின்னக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தோன்னா நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும். கண்ட்ரோல் 1 ஷார்ட்கட். கண்ட்ரோல் 2 பார்த்தோம் அப்படின்னா போல்டு, மீனா கண்ட்ரோல் பி அப்ளை பண்ணா போல்டு ஆகும் பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி கண்ட்ரோல் 2 அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு, ஃபர்ஸ்ட் டைம் போல்டு, இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது போல்டு அப்ளை ஆகும், இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் 2 கிளிக் பண்ணும்போது போல்டு வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா. சேம் பட்டன், ரெண்டு ஃபியூச்சர்ஸுமே இருக்கு, அப்ளையும் ஆகும் ரிமூவ் ஆகும். சேம் கண்ட்ரோல் 3 பார்த்தீங்கன்னா இட்டாலிக், கண்ட்ரோல் 4 பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கான அண்டர்லைன், கண்ட்ரோல் 5 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரோ. ஸ்ட்ரைக் த்ரோனா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேமுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணாலையும் அப்ளை பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் 5 வந்து யூஸ் ஆகும். கண்ட்ரோல் 6 பார்த்தோம் அப்படின்னா டகிள்ஸ் த விசிபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். லைக் வந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்ஸ், இல்லைன்னா வந்து சார்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து தெரியறதுக்கு கண்ட்ரோல் 6. கண்ட்ரோல் 8 பார்த்தோம் அப்படின்னா டகிள்ஸ் அவுட்லைன் சிம்பிள்ஸ் ஃபார் குரூப்பிங் டேட்டா. அந்த டேட்டா எல்லாமே குரூப் பண்றதுக்கோசரம் ஒரு சிம்பிள் அவுட்லைன் சிம்பிள்ஸ் வந்து வரதுக்கு கண்ட்ரோல் 8. கண்ட்ரோல் 9 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோவை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த ரோவை வந்து ஹைட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் 9. கண்ட்ரோல் 0 பார்த்தோம் அப்படின்னா காலத்தை வந்து ஹைட் பண்றதுக்கு, ஒரு குறிப்பிட்ட காலமை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 0 கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த காலம் மட்டும் ஃபுல்லா ஹைட் ஆயிடும். அதே ரோஸ் மட்டும் ஹைட் பண்றதுக்கு கண்ட்ரோல் 9 வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல இருந்துமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்டின்ஸ் பக்கம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா MS வேர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பி முன்ன சொன்ன மாதிரி போல்டுக்கு யூஸ் ஆகும். கண்ட்ரோல் சி வந்து காப்பி. சேம் எல்லாத்துலயும் MS வேர்ட்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில எல்லா ஷார்ட்கட்ஸுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஓகேங்களா.
ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் பார்த்தோன்னா ஒரு செலக்டட் டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் என் பார்த்தோன்னா ஓப்பன் நியூ இல்லைன்னா பிளாங்க் டாக்குமெண்ட், பிளாங்க்னா ஒரு புதுசான ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஓன்றது பார்த்தோன்னா ஓப்பன் ஆப்ஷன், கண்ட்ரோல் டி பார்த்தோன்னா பிரிண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் எஃப்ன்றது பார்த்தோன்னா ஒரு வேர்டு எல்லாம் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் ஓப்பன் ஃபைண்ட் பாக்ஸ். கண்ட்ரோல் ஐ பார்த்தோம்னா இட்டாலிக் யூஸ் பண்றதுக்கு, கண்ட்ரோல் கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்க் ஹைப்பர் லிங்க் வந்து செட் பண்றதுக்கோசரம் யூஸ் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் யூ பார்த்தீங்கன்னா அண்டர்லைன், கண்ட்ரோல் வி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா. காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணாலும் சரி, கட் பண்ணது பேஸ்ட் பண்ணாலும் கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் ஜி பார்த்தோம்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கண்ட்ரோல் ஜி. ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ரெண்டு ஆப்ஷன்ல எது ஆப்ஷன் வருதோ கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஜியுமே வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் தான், பிளஸ் வந்து which means ஃபைண்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஒரு வேர்டுக்கான ரிப்ளேஸ் ஆப்ஷனுமே வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கண்ட்ரோல் ஜே இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஃபைக்கான ஷார்ட்கட் கீ எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை பேராகிராஃப் அலைன்மெண்ட். அதே மாதிரி இந்த 4 கொஸ்டின்லயும் 4 கொஸ்டின் இந்த 4 ஷார்ட்கட் கீஸ்ல இருந்துமே ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அதாவது ஒரு செலக்டட் டெக்ஸ்ட் இல்லைன்னா லைனை வந்து லெஃப்ட் சைட்ல அலைன் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீஸ் எதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் எல் பாத்தீங்கன்னா லெஃப்ட், கண்ட்ரோல் கியூமே பார்த்தோம்னா ஓவரால் பேராகிராஃப்மே வந்து லெஃப்ட் வரதுக்கு கண்ட்ரோல் கியூ. ஓகேங்களா. சென்டர் வரதுக்கான செலக்டட் டெக்ஸ்ட் ஆர் லைன் டு த சென்டர் அலைன்மெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் இ. அதே ரைட் சைடு வர்றதுக்கு கண்ட்ரோல் ஆர். லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா வந்து சென்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் இன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சென்டர் அலைன்மெண்ட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ் எதுன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் இ. ஓகேங்களா. அதே மாதிரி கண்ட்ரோல் எம் பார்த்தோம் அப்படின்னா இண்டென்ட் ஆஃப் த பேராகிராஃப். ஓகேங்களா. அதை வந்து ஒரு அலைன்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் லைனா இருக்கும், கீழே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இண்டென்ட் ஆஃப் த பேராகிராஃப்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்படி இருக்கும், செகண்ட் லைன்ல இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும், கொஞ்சம் இது ஃபுல்லாவே வந்து கேப்பா இருக்கும். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் எம் இன்டென்ட் ஆஃப் த பேராகிராஃப். கண்ட்ரோல் டி பார்த்தோம் அப்படின்னா ஹேங்கிங் இன்டென்ட்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் டி வந்து ஓப்பன் பண்ணோம்னா எல்லா ஃபாண்ட் ஆப்ஷன்ஸுமே வரும், அதாவது போல்டு இட்டாலிக்னு சொல்லிட்டு எல்லா ஃபாண்ட் ஆப்ஷன்ஸுமே வந்து அந்த கண்ட்ரோல் டில வந்து உங்களுக்கு பாப்பப் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் எஃப் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு, அதாவது ஒவ்வொரு ஃபாண்ட் அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸுக்கான ஃபாண்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் எஃப். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் இந்த ஏரோ மார்க் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் த செலக்டட் ஃபாண்ட் டு +1. நார்மலா வந்து மேல வந்து அந்த ஃபாண்ட் ஆப்ஷனோட சைஸ் இருக்கும், அதை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அந்த வேர்டை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் இந்த ஏரோ கிளிக் பண்ணும்போது அந்த செலக்ட் ஃபாண்ட் வந்து +1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சேம் அதே இல்லைனாலுமே கண்ட்ரோல் பிளஸ் இந்த க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணும்போது ஃபாண்டோட சைஸ் +1 இன்க்ரீஸ் ஆகும். இதே க்ளோஸ் பிராக்கெட் இது ஓப்பன் பிராக்கெட் யூஸ் பண்ணும்போது டிக்ரீஸ், ஒரு சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஃபாண்ட் சைஸ். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஸ்டார் இதை யூஸ் பண்ணும்போது வியூ ஆர் ஹைட் ஆன் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கும் இன்னொன்று வந்து ஹைட் பண்றதுக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கும் வந்து இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஸ்டார். ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணும்போது மூவ் ஒன் வேர்ட் டு த லெஃப்ட். முன்ன ப்ரீவியஸாகவும் பார்த்தோம். கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணும்போது லெஃப்ட்ல ஒரு வேர்டு வந்து மூவ் ஆகும், ரைட் ஆரோ யூஸ் பண்ணும்போது ஒரு வேர்டு வந்து ரைட் சைட்ல வந்து மூவ் ஆகும். அப் ஆரோ யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மூவ் டு த பிகினிங் ஆஃப் த லைன் ஆர் பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் இல்லைன்னா அந்த லைனோட பிகினிங்க்கு போறதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் அப் ஏரோ மார்க் யூஸ் பண்ணுவாங்க. அதே கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஏரோ மார்க் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த பேராகிராஃப், அந்த பேராகிராஃபோட எண்டுக்கு வந்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் வேர்ட்ல ஓகேங்களா கண்ட்ரோல் பிளஸ் டெலிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிட் த வேர்ட் டு த ரைட் ஆஃப் த கர்சர். கர்சரோட ரைட் சைட்ல இருந்து டெலிட் ஆகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் டெலிட். கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருந்து அந்த கர்சரை வந்து டெலிட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்துக்கோங்க, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ரைட் சைட் ஆஃப் த கர்சர்ல இருந்து டெலிட் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் டெலிட். லெஃப்ட் சைட்ல இருந்து டெலிட் ஆகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மூவ் த கர்சர் டு த எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். கண்ட்ரோல் எண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த டாக்குமெண்டோட எண்டுக்கு வந்து போறதுக்கு அந்த கர்சர் வந்து போறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எண்ட். அதே பிகினிங் போறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். ஹோம்னு வந்தாவே எப்பயுமே பிகினிங் தான். ஓகேங்களா. அதே எண்டுன்னு வந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்டோட எண்டுக்கு போறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எண்ட். ஓகேங்களா. நார்மலா ஹோம் எண்டு வந்துச்சுன்னா அந்த லைன் வரும், கண்ட்ரோல் பிளஸ் சேரும் போது அந்த டாக்குமெண்ட் ஒட்டுமொத்த டாக்குமெண்டோட எண்டுக்கும் பிகினிங்க்கும் போறதுக்கு கண்ட்ரோல் ஹோம் கண்ட்ரோல் எண்டு வந்து யூஸ் ஆகும்.
கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் ஹைலைட்டட் டெக்ஸ்ட் டு த டிஃபால்ட் ஃபாண்ட். அதாவது நார்மலா நம்ம ஒரு லெட்டருக்கு வந்து ஒரு ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. நார்மலா இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபாண்ட்னா ஆல்ரெடி எனக்கு வந்து நார்மலா கேலிகிரி அப்படின்னு கூடிய ஒரு ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இல்லைனா வந்து ரோமன் அப்படின்னு கூடிய ஒரு ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட் போல்டு நல்லா ஸ்டைலிஷா இருக்கக்கூடிய ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டு நார்மலா ரீசெட் பண்றதுக்கோசரம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டா ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. கண்ட்ரோல் 1 எதுக்கு யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் ஸ்பேஸ் லைன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் 1ம், டபுள் ஸ்பேஸ் லைன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் 2. அதாவது ஒவ்வொரு லைனுக்கான இந்த ஸ்பேஸ் சிங்கிள் ஸ்பேஸ்க்கு வந்து கண்ட்ரோல் 1ம், டபுள் ஸ்பேஸ்க்கு வந்து கண்ட்ரோல் 2. கண்ட்ரோல் 5 பார்த்தோம் அப்படின்னா 1.5 லைன் ஸ்பேசிங், அதாவது டபுள் ஸ்பேசிங் 1.5 லைன் ஸ்பேசிங் வந்து வரதுக்கு கண்ட்ரோல் 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் 1 மூணையும் சேர்த்து போகும்போது சேஞ்சிங் டெக்ஸ்ட் டு த ஹெட்டிங் 1. அதாவது ஒவ்வொரு ஃபாண்ட் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங் 1னா அது ஒரு சைஸ்ல இருக்கும் ஓகேங்களா. ஹெட்டிங் 2னும் போது அதை விட ஹெட்டிங் 1 விட ஹெட்டிங் 2 வந்து கொஞ்சம் சின்னசா இருக்கும். ஹெட்டிங் 3 பார்த்தீங்கன்னா அதை விட சின்னசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட்டிங்கை வந்து ஒவ்வொரு இதாக சேஞ்ச் பண்றதுக்கு சப் ஹெட்டிங் மாதிரி சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் டு ஹெட்டிங் 1க்கு வந்து வர்றதுக்கு. ஹெட்டிங் 2 பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் 2. கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் 3 பார்த்தோம்னா சேஞ்சிங் டெக்ஸ்ட் டு ஹெட்டிங் 3 சரிங்களா. ஷிஃப்ட் F3 யூஸ் பண்ணும்போது சேஞ்சிங் கேஸ் ஆஃப் த செலக்டட் டெக்ஸ்ட். செலக்டடா நம்ம குறிப்பிட்ட டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான கேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் F3 யூஸ் பண்ணோம்னா அதுக்கான கேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஷிஃப்ட் இன்சர்ட்டுமே வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் தான் பிடிக்கும் ஓகேங்களா. அதாவது ஒரு காப்பி பண்ணது கட் பண்ணதுக்கான பேஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இமேஜ் ஆன பேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன் வரும். அதை வந்து ஷிஃப்ட் இன்சர்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதுவுமே வந்து பேஸ்ட்டுக்கான ஆப்ஷன் தான், ஷார்ட்கட் ஓகேங்களா. ஷிஃப்ட் F7 வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் த தெசாரஸ். தெசாரஸ்னா ஒன்றும் கிடையாது, அதுக்கான சினானிம்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த தெசாரஸ். டு ஃபைண்ட் சினானிம்ஸ் ஃபார் எ செலக்டட் வேர்டுக்கான சினானிம்ஸ் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. நார்மலா வேர்ட்லயே வந்து பார்த்தோம்னா ஒரு வேர்டு கிளிக் பண்ணி அந்த வேர்டுக்கான ஷிஃப்ட் F7 கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேர்டுக்கான மீனிங் எல்லாமே வந்து சைட்ல வந்து உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகும் ஓகேங்களா. F12 பார்த்தோம் அப்படின்னா சேவஸ். கண்ட்ரோல் எஸ் வந்து நார்மலா சேவ் பண்றதுக்கு ஒரு ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கண்ட்ரோல் எஸ் கொடுக்கும்போது அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஷிஃப்ட் F12 கொடுக்கும்போதுமே சேவ் அந்த ஆப்ஷன் கேட்கும். நம்ம எந்த பிளேஸ்ல சேவ் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பிளேஸ்ல வந்து சேவ் ஆகிக்கும். ஒவ்வொரு டைம் சேஞ்சஸ் பண்ணும்போதும் கண்ட்ரோல் எஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்சர்ட் த கரண்ட் டேட் ஓகேங்களா. அதே ஆல்ட் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டி கொடுக்கும்போது இன்சர்ட் த கரண்ட் டைம் வந்து இதாகும். எதுன்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ல ஓகேங்களா. முன்ன பார்த்தது எக்ஸல், இது பார்த்தீங்கன்னா வேர்டு. கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ யூஸ் பண்ணாலுமே அந்த டாக்குமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது செட் ஏ சூசன் ஆஸ் ஏ சப்ஸ்கிரிப்ட். அதாவது கண்ட்ரோல் பிளஸ் ஈக்குவல் கிளிக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, H2O நான் எழுதணும் ஓகேங்களா. H2O இப்படி எழுத முடியாது. இப்போ இந்த 2 வந்து நான் கீழே வர மாதிரி எழுதணும் கரெக்டுங்களா. H2O இப்படி எழுதினாலும் அது கரெக்டான ஃபார்மேட் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டை எழுதுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேசிங் டெக்ஸ்ட் பிலோ த லைன் வர்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ஸ்கிரிப்ட், அதாவது மேலே வரும், விச் மீன்ஸ் டெக்ஸ்ட் எபோவ் த லைன் வரும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு மேலே வரக்கூடிய இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஈக்குவல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பவர் பாயிண்ட்ல ஓகேங்களா. பவர் பாயிண்ட்ல என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் நார்மலா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் இந்த ஏரோ மார்க் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஃபாண்ட் சைஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் இந்த ஏரோ மார்க். இது which means கிரேட்டர் than அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, கிரேட்டர் than லெஸ் than சிம்பிள். ஸோ இந்த கிரேட்டர் than சிம்பிள் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆகும். கிரேட்டர்னாவே நமக்கு பெருசு, ஸோ மேக்ஸிமைஸ் நம்ம வச்சுக்கோங்க. லெஸ் தென் வரும்போது பார்த்தோம்னா ரெடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா less than symbol, control plus shift plus less than symbol. Control plus N எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா the command used in the different PowerPoint software Windows create a new blank side. சேம் அதே மாதிரி தான் வேர்ட்லயுமே control plus N யூஸ் பண்ணும்போது ஒரு நியூ இல்லைன்னா blank ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். சேம் அதே மாதிரி இதுலயுமே blank side இல்லைன்னா நியூ ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். control plus G பார்த்தோம் அப்படின்னா group things together. அதாவது இப்போ அட் டைம்ல வந்து ஒரு மூணுமே வந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பாயிண்ட்ல வந்து ஒரு இமேஜ் இருக்கு, டெக்ஸ்ட்டுமே இருக்கு,
ப்ளஸ் வந்து ஒரு போல்டு இட்டாலிக்ல இன்னொரு டெக்ஸ்ட்டுமே இருக்கு. இந்த மூணுத்துமே வந்து தனித்தனி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மூணுத்தையும் அட் அ டைம்ல நான் கீழே டவுன் பண்ணணும் அப்படின்னா மூணுத்தையும் வந்து குரூப் பண்ணிட்டு அட் அ டைம்ல தான் அப்போ வந்து மூவ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து சிங்கிளா நான் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ஒரு திங்ஸ் வந்து குரூப் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஜி வந்து யூஸ் ஆகும். கண்ட்ரோல் எம் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் a நியூ ஸ்லைட் ஜஸ்ட் ஆஃப்டர் யுவர் சூசன் ஸ்லைட். நம்ம ஒரு ஸ்லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லைடுக்கு அடுத்தது அப்படியே கிரியேட் a நியூ ஸ்லைட் பண்ணதுக்கு கண்ட்ரோல் எம். கண்ட்ரோல் டி பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் ஆஃப் யுவர் கரண்ட் ஸ்லைட். ஓகேங்களா? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வியும் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து கண்ட்ரோல் டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே டவுன்லேயே வரும். பட் ஆனால் கண்ட்ரோல் டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸல்ல சொல்றேன்னா இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கிறத வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா கீழே வரணும்னா கண்ட்ரோல் டி நாங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3 பாக்ஸ்ல கண்ட்ரோல் இங்க தான் ரிட்டர்ன் வேர்டு இருக்கு. இங்க நான் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா எனக்கு இதோடைய காப்பி தான் வரும். சரிங்களா? இதனுடைய காப்பி இங்க வராது. இதனுடைய காப்பி இங்க வரணும்னா இந்த வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இங்க பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் டி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிறத வந்து அப்படியே பேஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் டி. ஓகேங்களா? எஸ்கேப் எக்ஸிட் த ஆன்கோயிங் ஸ்லைட். நார்மலா எஸ்கேப் கொடுத்தனா ஒரு ஸ்லைடு இல்லைன்னா வேர்டு எதுல இருந்தாலுமே நார்மலா எஸ்கேப் கொடுத்தனா அதுல இருந்து வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? கண்ட்ரோல் கே when you want to enter a hyperlink use this key together. கண்ட்ரோல் கே வந்து நார்மலா சொன்ன மாதிரி தான் அதுக்கான ஹைப்பர் லிங்க் ஒரு டெக்ஸ்ட் ஆர் வேர்டுக்கான ஒரு லிங்க் வந்து நான் கொடுக்கணும். அந்த வேர்டுக்கு அந்த லெட்டர் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெப்சைட் போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் கீ கிளிக் பண்ணும்போது ஹைப்பர் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸல் பார்த்தாச்சு. வேர்டு பவர் பாயிண்ட் நார்மலா இருக்கக்கூடிய பேசிக் ஏ டு இசட்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஆர்பிபிஓ கிளர்க் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ ஹெல்ப் பட்டனுக்கு எம்எஸ் வேர்ட்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து ஹெல்ப் அப்படின்னக்கூடிய ஒரு இதுக்கு வந்து மூவ் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா F1. ஓகேங்களா? ஷார்ட்கட் கீ ஃபார் ஸ்லைடு ஷோ பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து F5. ஷார்ட்கட் கீ ஃபார் சென்டர் அலைன்மெண்ட். இது முன்னாடியே சொன்னா லெஃப்ட்டுக்கு கண்ட்ரோல் எல் வந்துடும், ரைட்டுக்கு கண்ட்ரோல் ஆர் வந்துடும். ஆனால் சென்டர் அலைன்மெண்ட் வந்து நம்ம ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் இ அப்படின்றது தான் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. வாட் இஸ் அ ஷார்ட்கட் கீ ஃபார் த நெக்ஸ்ட் அவைலபிள் ஒர்க் புக் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அடுத்ததுக்கு போகக்கூடிய நெக்ஸ்ட் அவைலபிள் ஒர்க் புக் போகிறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் F6. ஓகேங்களா? அதே மேக்ரோ நார்மலா எக்ஸல்ல வந்து மேக்ரோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ரோ மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒர்க் ஃப்ளோ வந்து கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை வந்து ஒரு மேக்ரோவா செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை யூஸ் பண்றதுக்கோசரம் யூஸ் பண்ண ஷார்ட்கட் கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா Alt பிளஸ் F8 வந்து மேக்ரோ ரன் பண்றதுக்கு மேக்ரோக்கான ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? டு இன்சர்ட் எ பேஜ் பிரேக். ஒரு எம்எஸ் வேர்ட்ல ஒரு பேஜுக்கு இன்னொரு பேஜுக்கு இடையேயான பேஜ் பிரேக் கொடுக்கறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் என்டர். அதுதான் வந்து பேஜ் பிரேக்கான ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ ஃபார் கண்டினியூஸ்லி ஸ்விட்சிங் பிட்வீன் யுவர் டேப்ஸ். ஒவ்வொரு டேபுக்கு இடையே அடுத்தடுத்து மூவ் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் டேப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஷார்ட்கட் கீ ஃபார் டேட். இது முன்னாடியே சொன்ன டேட் ஃபார்மேட்டிங் இன் டே. அதாவது முன்ன சொன்னது டேட் வரதுக்கு மந்த் வரதுக்குன்னு தனித்தனியா சொல்லிச்சு. அதாவது டேட் டைமுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டேட்டும் வரணும், டே மந்த் இயர் சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்ல வந்து எனக்கு வரக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஆஷ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட் மந்த் அண்ட் இயர் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸல்ல வந்து வரும். ஸோ மறக்காம இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு ஸ்டார்ட் பிரசன்டிங் ஃப்ரம் த பிகினிங்? F5. அதாவது அந்த ஸ்லைட் ஷோ பண்றதுக்கு தான் வந்து அந்த ஷார்ட்கட் கீ பார்த்தோம் அப்படின்னா F5. ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ் டு கோ ஹோம் இன் MS எக்ஸல்ல வந்து ஹோம் போறதுக்கு Alt H அப்படின்னு ஷார்ட்கட் கீ வந்து ஹோம் போறதுக்கான ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which of the following keyboard key is used for the Microsoft PowerPoint presentation to select hyperlink. ஓகேங்களா? to select one hyperlink after another during a slide presentation. அப்போ அடுத்தடுத்து போறதுக்கு வந்து tab பட்டன் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்றதுக்கு. in MS Excel அந்த கண்ட்ரோல் 1 கண்ட்ரோல் 2 கண்ட்ரோல் 3 எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா? அது வந்து எதுல யூஸ் பண்ணாங்கன்னா MS Excel 2010ல இருந்தது. ஓகேங்களா? இதுல வந்து அப்ளை ரிமூவ் ஆர் போல்டு ஃபார்மேட்டை வந்து அந்த கண்ட்ரோல் 2 தான் வந்து. ஓகேங்களா? கண்ட்ரோல் 2 வந்து கிளிக் பண்ணோம்னா போல்ட் ஆயிடும். கண்ட்ரோல் B2 வந்து மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா அந்த போல்டு வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பியுமே யூஸ் பண்றோம். ஓகேங்களா?
வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் நியூ பிரசன்டேஷன் இன் த பவர் பாயிண்ட்? அது ஒரு நியூவான பிரசன்டேஷன் எனக்கு வேணும்னா கண்ட்ரோல் என் தான் வந்து நியூ பிரசன்டேஷன் நியூ ஸ்லைடை வந்து கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? ஷார்ட்கட் கீ ஃபார் அண்டர்லைன் பார்த்தோன்னா கண்ட்ரோல் யூ, போல்டு பார்த்தோன்னா கண்ட்ரோல் பி, ஷார்ட்கட் கீ ஃபார் கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் இந்த எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மேட்டிங்கும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். ஷார்ட்கட் கீ ஃபார் சேவ் ஒரு எம்எஸ் எக்ஸல் வந்து சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா கண்ட்ரோல் எஸ். அதே ஷார்ட்கட் கீ காம்பினேஷன் அப்ளை அண்ட் ரிமூவ் ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் 5. ஓகேங்களா? கண்ட்ரோல் 5 யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைக் நான் முன்னே சொன்னேன் ஒரு வேர்டு ஏதாச்சும் ஒரு வேர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்ன மாதிரியே ஸ்ட்ரைக்குன்னு ஒரு வேர்டு இருந்தாலுமே அதை இப்படி ஒரு கோடு போகிறதுக்கும் அதே அந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஷார்ட்கட் கீ தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் 5. ஓகேங்களா? லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the shortcut key used for aligning the text வந்து சென்ட்ரலி டெக்ஸ்ட் அலைன் பண்ணது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இ. இது முன்னாடியும் கேட்ட கொஸ்டின் இப்பயும் கேட்டிருக்காங்க, 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் கீ டு இன்சர்ட் எ பேஜ் பிரேக் இதுவுமே கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? பேஜ் பிரேக் வந்து பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் என்டர் வந்து யூஸ் பண்றோம். இன் ஆர்டர் டு டெலிட் எனி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் எம்எஸ் எக்ஸல் ஷார்ட்கட் கீ பார்த்தோன்னா கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து டெலிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? in which key used for closing a open window or program. Alt F4 யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓப்பன்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்டா இருந்தாலும் சரி விண்டோ ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலுமே அது வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு Alt F4 யூஸ் பண்ணுவோம். which shortcut key is used to bring a pointer to the first slide in the PowerPoint? ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரதுக்கு வந்து கண்ட்ரோல் ஹோம். முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரதுக்கு கண்ட்ரோல் ஹோம், லாஸ்ட் பேஜுக்கு வரதுக்கு கண்ட்ரோல் எண்ட். ஓகேங்களா? ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.